மாப்பிள்ள ஒப்ப நைஸா 1000 ரூபாய் தட்டுன்னு போயிட்டு இருக்கிறானடா. வா நம்ம என்ன தட்ட முடியுதான்னு பாக்கலாம். பாத்து ஏறு. வாங்கப்பா வாங்க, நீங்களே நியாயத்தை கேளுங்க. இதுன்னு வேற வருதா? ஏ போட முக்கா நான் பண்ண பாவம். எங்க அப்பனை வேலை வாங்கிட்டு காசு தர மாட்டாங்க. நியாயா இது? இதெல்லாம் நியாயமா? அக்குறமா பண்ணிக்கிறியா? டேய், அவன் காசை உங்க அப்பன் தானே வாங்கி போனா. ஓ, சும்மா வரவங்களுக்கு காசு கொடுத்துருவா, உழைக்கிறவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டியா? சட்டப்படி பார்த்தா உங்க அப்பனை ஒதிக்கணும் மாப்பிள்ள. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, ஒழுங்கா காசு கொடுங்க அவங்களுக்கு. மேஸ்திரியா, இவனுக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பானுங்க. காசு எதுனா இருந்தா கொடுத்து விட்டுரு. ஓ, எனக்குன்னு இருக்குது இந்த 1000 ரூபாயா? அது வேற கேக்குற நீ? கொடுத்து விட்டுரு. என் சம்பளம் தரல இல்ல, அதுல கழிச்சுக்கலாம். எங்களை மாதிரி ரவுடி பார்த்தோன்னே மெசேஜ் ஆகுது பாரு. டே முன்சாமி, காசை வாங்கின்னு ஒழுங்கா போடா. நோ முன்சாமி, என்ன பாத்தியா? நாங்க வந்த உடனே மெசேஜ் காசு கொடுக்குறதா? ஆம்பா, நீங்க வரலன்னா தந்திருக்க மாட்டோம் அந்த ஆளு. அப்ப ஒத்துக்கிடல நாங்க வந்து வேலை தான் கொடுத்தாங்கன்னு. அதான் ஒத்துக்கிறேன், நீங்க வந்ததால தான் தந்தாங்கண்ணே. புரிஞ்சுக்கனா சரி. ஏன்பா அந்த காசு கூட எப்படியோ வாங்கி கொடுத்துட்டாங்கப்பா. இங்க பார், இது மாதிரி எல்லாம் ஏமாத்திரம் வச்சுக்காதீங்க இன்னொரு வாட்டியா. வா மாப்ள. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி